வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலர் கடுமையாக வேலை செய்து சம்பளம் சம்பாதிக்கிறோம். ஆனால் மாதம் முடிவில் பணம் எங்கே போயிற்று என்று தெரியாமல் போய்விடுகிறது. சிலர் அதிகமாக சம்பாதித்தாலும் சேமிப்பு இல்லை. சிலர் முதலீடு செய்ய பயப்படுகிறார்கள். இந்த பிரச்சனைகளுக்கு மிகவும் பிராக்டிக்கல் சொல்யூஷன் கொடுக்கும் புத்தகம்தான் ஐ வில் டீச் யூ டு பி ரிச். இந்த புத்தகத்தை எழுதியவர் பர்சனல் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் ரமித் சேதி. இந்த புத்தகம் பணத்தை சேமிப்பது, முதலீடு செய்வது மற்றும் வாழ்க்கையை கில்ட் இல்லாமல் என்ஜாய் செய்வது பற்றி மிகவும் சிம்பிளாக சொல்லுகிறது. இப்போது இந்த புத்தகத்தின் 15 முக்கியமான லெசன்ஸை விரிவாக பார்க்கலாம். 1. ரிச் மைண்ட் செட் உருவாக்குங்கள். ரிச் ஆகும் முதல் ஸ்டெப் மைண்ட் செட். பலர் பணம் சேமிக்க முடியாது அல்லது இன்வெஸ்டிங் ரிஸ்கி என்று நினைப்பார்கள். ஆனால் ரிச் மைண்ட் செட் கொண்டவர்கள் மணி பற்றி கற்றுக்கொள்வார்கள், ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் கேர்ஃபுல்லாக எடுப்பார்கள், லாங் டேர்ம் ஃபியூச்சர் பற்றி யோசிப்பார்கள். முதல் ஸ்டெப் மணி பற்றி அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். 2. கிரெடிட் கார்டை ஸ்மார்ட்டாக பயன்படுத்துங்கள். பலர் கிரெடிட் கார்டு பயன்படுத்தி டெட்டில் சிக்கிக் கொள்வார்கள். ஆனால் கிரெடிட் கார்டு இட்செல்ஃப் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் என்னவென்றால் அதை தவறாக பயன்படுத்துவது. ஸ்மார்ட் ரூல்ஸ்: மந்த்லி பில் ஃபுல் பேமெண்ட் செய்ய வேண்டும், இன்ட்ரெஸ்ட் அவாய்ட் செய்ய வேண்டும், ரிவார்ட்ஸ் மற்றும் கேஷ்பேக் பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தினால் கிரெடிட் கார்டு ஒரு பவர்ஃபுல் டூலாக மாறும். 3. பேங்க் அக்கவுண்ட்ஸை சரியாக அமைக்குங்கள். மணி மேனேஜ் செய்ய முதலில் பேங்க் சிஸ்டம் அமைக்க வேண்டும். ஆத்தர் சஜஸ்ட் செய்யும் அக்கவுண்ட்ஸ்: செக்கிங் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். இந்த அக்கவுண்ட்ஸ் சரியாக இருந்தால் மணி மேனேஜ்மெண்ட் மிகவும் ஈஸியாகிவிடும். 4. ஆட்டோமேட்டிக் மணி சிஸ்டம். இந்த புத்தகத்தின் மிக பவர்ஃபுல் ஐடியா ஆட்டோமேஷன். சேலரி வந்தவுடன் சேவிங்ஸ் அக்கவுண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட், பின்ஸ் அக்கவுண்ட் இவற்றுக்கு ஆட்டோமேட்டிக்கலி மணி டிரான்ஸ்ஃபர் ஆக செட் செய்ய வேண்டும். இதனால் சேவிங் கன்சிஸ்டன்ட் ஆகும், ஸ்பெண்டிங் கண்ட்ரோல் ஆகும், ஸ்ட்ரெஸ் குறையும். 5. சிம்பிள் ஸ்பெண்டிங் பிளான். பலர் காம்ப்ளிகேட்டட் பட்ஜெட்டிங் சிஸ்டம்ஸ் பயன்படுத்துவார்கள். ஆனால் அது நீண்ட காலம் ஒர்க் ஆகாது. அதற்கு பதிலாக சிம்பிள் ஸ்பெண்டிங் பிளான் பயன்படுத்த வேண்டும். எக்ஸாம்பிள்: 50 to 60% ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், 10% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், 10% சேவிங்ஸ், 20 to 30% கில்ட் ஃப்ரீ ஸ்பெண்டிங். இதனால் பேலன்ஸ் லைஃப் கிடைக்கும். 6. கான்ஷியஸ் ஸ்பெண்டிங். இந்த புத்தகம் சொல்லும் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் கான்ஷியஸ் ஸ்பெண்டிங். அதாவது உங்களுக்கு மிகவும் இம்பார்ட்டன்ட் விஷயங்களில் நீங்கள் ஃப்ரீலி ஸ்பெண்ட் செய்யலாம். உதாரணம்: டிராவல், ஹாபீஸ், எக்ஸ்பீரியன்சஸ். ஆனால் முக்கியமில்லாத விஷயங்களில் அன்னெசசரி செலவு குறைக்க வேண்டும். 7. எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குங்கள். லைஃப் அன்பிரெடிக்டபிள், அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ஸ் வரலாம். உதாரணம்: ஜாப் லாஸ், மெடிக்கல் எமர்ஜென்சி, சடன் எக்ஸ்பென்சஸ். அதனால் 3 முதல் 6 மாத செலவுகள் சேவிங்ஸாக வைத்திருக்க வேண்டும். இதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். 8. டெட்டை விரைவாக கிளியர் செய்யுங்கள். டெட் அதிகமாக இருந்தால் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதனால் ஹை இன்ட்ரெஸ்ட் டெட்டை முதலில் கிளியர் செய்ய வேண்டும். அன்னெசசரி லோன்ஸ் அவாய்ட் செய்ய வேண்டும். டெட் ஃப்ரீ லைஃப் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு முதல் ஸ்டெப். 9. சேலரி நெகோசியேஷன் கற்றுக்கொள்ளுங்கள். பலர் ஜாப் ஆஃபர் வந்தால் நெகோசியேஷன் செய்யாமல் அக்செப்ட் செய்து விடுவார்கள். ஆனால் சேலரி நெகோசியேஷன் கற்றுக்கொண்டால் லைஃப் டைம் இன்கம் அதிகமாகும். ஒரு ஸ்மால் நெகோசியேஷன் கூட பல வருடங்களில் பெரிய ஃபினான்ஷியல் டிஃபரன்ஸ் உருவாக்கும். 10. லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை அவாய்ட் செய்யுங்கள். இன்கம் அதிகமானால் செலவுகளும் அதிகமாகும். இதையே லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் என்று சொல்வார்கள். ஸ்மார்ட் பீப்புள் என்ன செய்வார்கள்? இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் சேவிங்ஸ் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் செய்வார்கள். 11. இன்வெஸ்டிங் ஏர்லி. இன்வெஸ்டிங்கில் மிகவும் பவர்ஃபுல் ஃபேக்டர் டைம். நீங்கள் ஏர்லியாக இன்வெஸ்ட் செய்தால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலம் வெல்த் வேகமாக வளர்கிறது. இதனால் லாங் டேர்ம் வெல்த் பில்ட் ஆகும். 12. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டிங். ஆத்தர் சஜஸ்ட் செய்யும் சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அட்வான்டேஜஸ்: லோ ஃபீஸ், டைவர்சிஃபிகேஷன், லாங் டேர்ம் growth. இந்த ஸ்ட்ராட்டஜி பிகினர்ஸ்க்கு மிகவும் சூட்டபிள். 13. லாங் டேர்ம் திங்கிங். ஸ்டாக் மார்க்கெட் ஷார்ட் டேர்ம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால் பேனிக் ஆக வேண்டாம். சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் பேஷன்ஸ் வைத்திருப்பார்கள், லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ செய்வார்கள். 14. ஃபினான்ஷியல் கோல்ஸ் அமைக்குங்கள். மணி சேவ் செய்வது மட்டும் போதாது, கிளியர் கோல்ஸ் இருக்க வேண்டும். எக்ஸாம்பிள்: ஹவுஸ், டிராவல், ரிட்டையர்மெண்ட், பிசினஸ். கோல்ஸ் இருந்தால் மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும். 15. டிசைன் யுவர் ரிச் லைஃப். இந்த புத்தகத்தின் மோஸ்ட் பவர்ஃபுல் மெசேஜ் டிசைன் யுவர் ரிச் லைஃப். ரிச் லைஃப் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. சிலருக்கு டிராவல் முக்கியம்,
சிலருக்கு ஃப்ரீடம் முக்கியம், சிலருக்கு லக்ஸரி லைஃப் முக்கியம். நீங்கள் என்ன டைப் லைஃப் விரும்புகிறீர்கள் என்று டிசைட் செய்யுங்கள். பிறகு அந்த லைஃபை அச்சீவ் செய்ய ஃபினான்ஷியல் சிஸ்டம் பில்ட் செய்யுங்கள். கன்க்ளூஷன்: ஐ வில் டீச் யூ டு பி ரிச் புத்தகம் சொல்லும் முக்கியமான மெசேஜ்: மணி மேனேஜ்மெண்ட் காம்ப்ளிகேட்டட் இல்லை. சிம்பிள் ரூல்ஸ்: ஆட்டோமேட் யுவர் மணி, இன்வெஸ்ட் early, spend consciously, avoid unnecessary debt, design your dream life. இந்த பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ செய்தால் யாராலும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சம்மரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் செய்யுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங் புக் சம்மரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.